சிகிச்சை முறைகளான அறுவை சிகிச்சை, இரசாயன சிகிச்சை மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை போன்றவற்றுடன் ரேடியோதெரபி நம் ஆயுத களத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதமாகும். அதிக துல்லியமான கதிர்வீச்சு கதிர்களை பயன்படுத்தி நாங்கள் ஒரு புற்றுநோய்க்கு உயிர்காக்கும் அளவிலான கதிர்வீச்சை வழங்கும் வகையில் சிகிச்சை திட்டமிட முடியும். அதே சமயம் சாதாரண ஆரோக்கியமான திசுக்களுக்கு அதிகமான கதிர்வீச்சு அளவை தவிர்க்க முடியும். நாங்கள் சிகிச்சையை வழங்கும் முறையை மேம்படுத்த, உதாரணமாக மொத்த அளவை மாற்றுவது அல்லது வழங்கும் காலக்கெடுவை மாற்றுவது போன்றவற்றை ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் மூலம் பயன்படுத்துகிறோம். உதாரணமா, முந்தைய ஆராய்ச்சிகள் மூலம் புரோஸ்டேட் கதிர்வீச்சு சிகிச்சையை வழங்கும் கால அளவை 7 வாரங்களிலிருந்து 2 வாரங்களுக்கு குறைக்க முடிந்தது. புதிய ஆராய்ச்சிகள் இதை மேலும் குறைத்து ஒரே ஒரு அல்லது 2 சிகிச்சைகளாக மாற்ற முடியுமா என்பதையும் ஆராய்கின்றன. மற்றொரு வகை ஆராய்ச்சிகள் கதிர்வீச்சு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அல்லது இந்த சிகிச்சையை மற்ற சிகிச்சை முறைகளுடன் இணைத்து அதன் விளைவுகளை அதிகரிப்பது போன்றவற்றை நோக்கியிருக்கலாம். இந்த ஆய்வுகளுக்காக சேகரிக்கப்படும் தரவுகள் நோயாளிகள் சில கூடுதல் செயல்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் என்று பொருள்படும். உதாரணமாக கேள்வித்தாள்கள் அல்லது இரத்த பரிசோதனைகள் போன்றவை. இவை அனைத்தும் ஆராய்ச்சி கேள்விக்கு பதில் அளிக்க முக்கியமான தரவுகளை வழங்குகின்றன. எப்போதும் போல இந்த ஆய்வுகள் வெற்றி பெறுவதற்கு அதிகமான பங்கேற்பாளர்களை சேர்ப்பது மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் ஆராய்ச்சியில பங்கேற்க விரும்பினா உங்கள் நிலைக்கு ஏற்ற ஆய்வுகள் ஏதேனும் உள்ளதா என்று உங்கள் சுகாதார பணியாளரிடம் கேளுங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், ஏனெனில் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டால் எந்த நேரத்திலையும் நீங்க ஆராய்ச்சியிலிருந்து விலகலாம். மொத்தமாக நாடு முழுவதும் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆய்வுகள் உங்களுக்கும் எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கும் சிகிச்சை சகிப்புத்தன்மை மற்றும் புற்றுநோய் முடிவுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு ஆதரவு அளித்ததற்கு நன்றி.